இப்ப நான் தூங்கி எழுந்த பிறகு, எதெல்லாம் என்னுடைய சிம்ப்டம் நான் ஒழுங்கா தூங்கலங்கிறதுக்கான சிம்ப்டம் என்னென்ன? ரெட் ஃபிளாக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஓகே. இதெல்லாம் இருந்தா நீங்க நைட்டு ஒழுங்கா தூங்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு பகல்ல கொஞ்சம் அத காம்பன்சேட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த கரெக்ட். காம்பன்சேஷன் மெக்கானிசத்துக்குள்ளேயாவது வரலாம்ல. கரெக்ட்டா கேட்டீங்க. ஸோ இப்போ காலைல எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகே. இம்மீடியட்டா நம்ம அடுத்த ஒர்க் போறோம். தட்ஸ் ஃபைன். அப்படி இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குனா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம். இல்ல காலைல எந்திரிச்ச உடனே ரொம்ப தலைவலி இருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்ல. இந்த 2மே போதும் நீங்க சரியா தூங்கலன்னு சொல்றதுக்கு. 3வது வந்து இந்த இன்னொரு சிம்ப்டம்ஸ் வந்து ட்ரைனஸ் ஆஃப் மவுத்ன்னு சொல்லுவோம். அதாவது வாய் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். ஏன்னா அவங்க நைட் ரொம்ப சரியா தூங்கல, வாய தொறந்து தூங்குறாங்க, கொரட்டை விடுறாங்க அப்படின்னா, வாய் ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ். அடுத்து வந்து நெறைய பேர் புறக்கணிக்கிறது, இல்ல அவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சுக்காம இருக்கிறது வந்து நைட்டு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போறது. ம். ஸோ அது வந்து அவங்க தண்ணி நெறையா குடிச்சதுனால போனேன் அப்படி இப்படின்னு நெனைக்கலாம். இல்ல சுகர்னால போனேன் அப்படின்னு நெனைக்கலாம். பட் நம்ம இந்த சரியா தூங்கல, பிரெயின் வந்து அவேக்காவே இருந்துட்டுருக்கு. அப்போ வந்து இந்த மாரி ஸ்னோரிங், ஆக்ஸிஜன்லாம் கம்மியாயிட்டு இருக்குன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சிஸ்டம்ஸில வந்து சில ஹார்மோன்ஸ், கெமிக்கல்ஸ் செக்ரீட் ஆறது வந்து அடிக்கடி யூரின் போறதுக்கு ஒரு டெண்டன்சி கிரியேட் பண்ணும். அதுக்காண்டி அவங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது ஈவன் குழந்தைங்களுக்கு கூட வந்து பெட்லயே யூரின் போறது, அது எல்லாமே இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்.